அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வில் சி அபவுட் how to get the digital signature certificate, DSC. ஓகே, ஸோ எந்த ஒரு ஆன்லைன் ரிலேட்டடான ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கான ஒரு வேலிடேஷன். இப்போ நம்மளே கூட இந்த ஆதார் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருப்போம், ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வேலிட், டிஜிட்டல் சிக்னேச்சர் நாட் ரிக்வயர்ட், டிஜிட்டலி வெரிஃபைட் அப்படின்னு சைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதான் டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட். ஓகே, இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் வந்து இப்போ கம்பெனி இன்கார்பரேட் பண்ண பிறகு கண்டிப்பாக, ஏன்னா இப்போ எல்லாமே வந்து we are doing via web. ஓகே, ஸோ எவ்ரி இயர் வந்து இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ்லாம் வந்து KYC சப்மிட் பண்ணணும். ஸோ ஒரு டைமும் வந்தாலும் மேனுவலாக சைன் பண்ண மாட்டோம். ஓகே, நவ் எவ்ரி திங் வில் கோ வயா டிஜிட்டல் சிக்னேச்சர். அப்படி அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் எப்படி வாங்குறது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆஸ்பெக்ட், டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட். ஓகே, ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் உங்களுக்கே தெரியும், லைக் யுவர் எப்படி ஒரு சிக்னேச்சர்ன்றது ஒருத்தருக்கு எப்படி இண்டிவிஜுவலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் டிஜிட்டல் சிக்னேச்சர். இட் இஸ் an electronic form. ஓகே, according to the Information Act of 2000, Information Act 2000 படி, ஓகே, Information Act 2000 படி use of digital signature is permitted. So mainly for security and authenticity of the document. ஓகே, ஸோ அதான் டிஜிட்டல் சிக்னேச்சரோட முக்கியத்துவம் அடிப்படையில். ஓகே, ஸோ ரெண்டாவது, எப்படி ஒரு கையெழுத்துன்றது ஒருத்தர் அவர் கையெழுத்தை வந்து மாற்றி போட்டாங்கன்னா தப்பு இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர் ஒருத்தர் பேருக்கு வாங்கிட்டு அதை இன்னொரு பேருக்கு பயன்படுத்த முடியாது. யாருக்கு வாங்கியிருக்காங்களோ அவங்க பேரில் தான் பயன்படுத்தணும். சரிங்களா? ஸோ இட் இஸ் யூனிக் ஃபார் தட் பர்டிகுலர் பர்சன். ஓகே, ஸோ இட் இஸ் வேலிட் டிஜிட்டல் சிக்னேச்சர் இஷ்யூ டு யூ, உங்கள் பேருக்கு தனியாக டிஜிட்டல் சிக்னேச்சர். ஃபைன். ஓகே, ஸோ இதை வந்து யார் இந்த கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு கவர்மெண்ட் அப்பாயிண்டட் சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. கவர்மெண்ட் அப்பாயிண்டட் சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. அவங்க மூலமாக தான் வந்து இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகே, ஸோ பர்டிகுலராக டிஎஸ்சிக்குன்னு தனியாக சில 8 ஏஜென்சிஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு மொத்தமாக ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு 12 ஏஜென்சிஸ், ஆல்மோஸ்ட் சர்டிஃபைட் ஏஜென்சிஸ் நம்ம கவர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து அந்த சர்டிஃபிகேஷன் வாங்க முடியும். அவங்க தான் வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, டிஜிட்டல் சிக்னேச்சர். ஈவன் அடோப் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஜிட்டல் சிக்னேச்சர். ஓகே, பட் ஆத்தரைஸ்டு பை கவர்மெண்ட் இதான் இங்கே. ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல்டு பை கண்ட்ரோலர் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி, CCA மூலமாக அண்டர் த ப்ரொவிஷன் ஆக்ட் ஆஃப் IT 2000 தான் இட் இஸ் எவ்ரி திங் இஸ் கவர்ன்ட். ஓகே, என்னென்ன பாடிஸ் இருக்குன்றத பார்ப்போம். ஸோ தீஸ் ஆர் த பாடிஸ் தட் ஆர் ரெகனைஸ்ட் பை த கவர்மெண்ட் ஃபார் கிவிங் DSC. ஆக்சுவலாக நாங்கள் பண்ணது வந்து முத்ரா மூலமாக. பை டிஃபால்ட்டாக நம்ம MCA போர்ட்டலில் ஃபில் பண்ணாலே இட் இஸ் கோயிங் வயா முத்ரா தான். முத்ரா மூலமாக தான் நமக்கு ஆக்சுவலாக நடக்குது. ஸோ இது இல்லாமல் மற்ற ஆஃபீஸஸ் ஆல்சோ அவைலபிள். நிக்கு, அப்புறம் IDRBT, அப்புறம் சேஃப் ஸ்கிரிப்ட், அப்புறம் கோட் சொல்யூஷன்ஸ், CDAC, NSDL, கேப்ரிகான், பென்டசைன், IDSign, VSign, எக்ஸ்ட்ரா டெஸ்ட். ஓகே, ஸோ மோஸ்ட்லி முத்ரா நான் ஃபில் பண்ண வரைக்கும் MCA போர்ட்டலில், ஐ மீன் நான் யூஸ் பண்ண வரைக்கும் DSCக்கு வந்து we used முத்ரா alone. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த அதர் சர்டிஃபைங் ஏஜென்சிஸ் which can be used for certification of your digital signature. நீங்கள் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் DSC சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குப்பா. யூ ஹேவ் 2 கிளாஸ் ஆஃப் DSC சர்டிஃபிகேட். ஒன் இஸ் கிளாஸ் 2, செகண்ட் ஒன் இஸ் கிளாஸ் 3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கிளாஸ் 2ன்றது நார்மலாக இருக்கக்கூடியது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ரீ வெரிஃபைட் டேட்டா பேஸ் இருக்கும். நீங்கள் உங்கள் ஐடென்டிட்டியை அந்த ப்ரீ வெரிஃபைட் டேட்டா பேஸோட கம்பேர் பண்ணி, ஓகே நீங்கள் இவர் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் கிளாஸ் 2 சர்டிஃபிகேஷன். கிளாஸ் 3ன்றது ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சர்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ இது டைரெக்டாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி முன்னாடி அந்த பர்சனே நேரில் போய் அவர் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வைக்கணும். ஓகே, present himself in front of the registration authority to prove his identity. ஓகே, நார்மலாக நமக்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்கார்பரேஷன் அப்போ கிளாஸ் 2 தான். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ID ப்ரூஃப் கொடுப்போம், ஆதார் ப்ரூஃப் கொடுப்போம். ஸோ இது மூலமாக they will verify, ஓகே நீங்கள் தான் அவர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகே, that is class 2. That is a class of DSC that is commonly used for companies. Fine. So digital signature validity பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான் வேலிடிட்டி. ஓகே, நார்மல் வேலிடிட்டி ஆஃப் டிஜிட்டல் சிக்னேச்சர் இஸ் ஃபார் 1 year. 1 yearக்கு அப்புறம் திருப்பி ரினியூவல் பண்ணணும். 1 yearக்கு அப்புறம் it has to be renewed again. சில கேசஸ் இட் மே given for 2 year validity. நார்மலி இட் இஸ் ஃபார் 1 year validity தான்.
ஆஃப்டர் தட் யூ ஹேவ் டு எக்ஸ்பயர் ஆன பிறகு நீங்கள் திருப்பி ரெனியூ பண்ணணும். ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக இப்போ நமக்கு வரக்கூடிய டிஜிட்டல் சிக்னேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா, டிஜிட்டல் சிக்னேச்சர்னு சொல்கிறப்போ இட் இஸ் நாட் லைக் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்தில் போடுற மாதிரி இருக்காது. இட் வில் பி லைக் என் யூஎஸ்பி. ஓகே, ஒரு யூஎஸ்பி மூலமாக தான் உங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் வரும். ஸோ ப்ரைஸிங்னு பார்க்கும்போது அந்த யூஎஸ்பியோட காஸ்ட்டு, அப்புறம் எந்த பர்டிகுலர் அசோசியேஷன் அதை இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்க இம்போஸ் பண்ண சார்ஜு, இதான் அதோட சார்ஜ். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் அரௌண்ட் 1500 ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, த காஸ்டிங் ப்ரைஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ அந்த யூஎஸ்பி டோக்கன், கைண்ட்லி பேர் வித் த மிஸ்டேக் ஆஃப் யூபிஎஸ். ஓகே, யூஎஸ்பி டோக்கன் ஒன் டைம் காஸ்ட். அதுக்கப்புறம் எந்த இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களுடைய, எந்த டிஎஸ்சி இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களோட ப்ரைஸ். ஓகே, இதுதான் அதோட ப்ரைஸ். ஓகே, அண்ட் ஓகே, என்னென்ன தேவை டிஎஸ்சி வாங்குறதுக்கு, என்னென்ன தேவை? ஒன்று உங்கள் பேர். ஓகே, உங்களுடைய பேருன்றப்போ ஆக்சுவலாக உங்களுடைய ஃபோட்டோ வாங்குவாங்க, உங்களுடைய ஸ்கேன்டு காப்பி ஆஃப் யுவர் ஃபோட்டோ வாங்குவாங்க. பேர், பேன் கார்டு, அப்புறம் உங்களுடைய ஐடி ப்ரூஃப். இது மூணுமே வந்து ஸ்கேன்டு டாக்குமெண்ட். உங்கள் ஐடி ப்ரூஃப், உங்கள் பேன் கார்டு, நேம். அந்த சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, அந்த யூஎஸ்பியை ரெகனைஸ் பண்ணுற அந்த டிரைவிங் சாஃப்ட்வேர்ஸ், அதுக்கு தான் இது தேவைப்படுது. கம்ப்யூட்டரில் இது ரெக்குயர்மெண்ட்ஸ். ஒன்று வந்து லேட்டஸ்ட் ஜாவா, ஏன்னா அந்த கோடிங் வந்து ஜாவா பேஸ் பண்ணது. ஸோ லேட்டஸ்ட் ஜாவா உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது இஎம் சைனர் அப்படின்ற ஒரு இதான் வந்து அந்த டிஜிட்டலாக சைன் பண்ணுற அந்த காம்போனன்ட். ஓகே, அந்த காம்போனன்ட்டை இன்ஸ்டால் பண்ணணும். இஎம் சைனர்ன்றதை டவுன்லோட் பண்ணி உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணணும். மூணாவது டிஎஸ்சி சாஃப்ட்வேர், இந்த டிஜிட்டல் சைன் பண்ணுற சாஃப்ட்வேர், அந்த வெண்டர் கொடுக்குற சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ இது எல்லாமே தேவை. இந்த மூணு காம்போனன்ட்டும் தேவை. ஜாவா லேட்டஸ்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், இஎம் சைனர்ன்ற காம்போனன்ட் தேவைப்படுது, அப்புறம் டிஎஸ்சி சாஃப்ட்வேர் தேவைப்படுது. ஓகே, இந்த மூணுமே இருக்கணும். அது இல்லாமல் உங்களோட பேர், உங்கள் பேனு, ஐடி ப்ரூஃப், இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருந்தால் உங்களோட டிஎஸ்சி வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும் எம்சிஏ போர்ட்டலில். ஓகேவா? ஓகே, ஸோ எம்சிஏ போர்ட்டலில் போயிட்டு டிஎஸ்சி சர்வீசஸில் அக்வயர் டிஎஸ்சி அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவோம். இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது பாருங்கள். ஸோ டேரக்டராக இருந்தீங்கன்னா டேரக்டராகவே, அதாவது டேரக்டர் ஆன பிறகு டிஜிட்டல் சைன் வாங்குறது இது. மேனேஜர், செக்ரட்டரி, ப்ராக்டிசிங் ப்ரொஃபஷனல், ஆத்தரைஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ். இதான் இப்போ சப்போஸ் நான் கம்பெனி ஆரம்பிக்கும் போது நான் இந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துருந்தேன்னா ஆடிட்டர்கிட்ட கொடுத்துருந்தேன். ஸோ ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆத்தரைஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்ற ஆப்ஷனை தான் எடுப்பார். யூ வில் டேக் திஸ் ஆப்ஷன், ஆத்தரைஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ். அவர் தான் வந்து ஏன் சார்பாக இந்த டிஎஸ்சி வாங்குறாரு எனக்கு அப்படின்றது. ஓகே, நீங்கள் டேரக்டர் ஆன பிறகு கூட டிஎஸ்சி வாங்கலாம். அப்படின்னா என்ன கேட்கும் அப்படின்னா, உங்களுக்கு டேரக்டருக்குன்னு ஒரு டின் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் டின் நம்பர். ஸோ டேரக்டருக்கு டின் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் டின் நம்பர் என்ன அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதில் வந்து ஆத்தரைஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ். ஸோ திஸ் இஸ் த, இப்போ நான் கம்பெனி ஆரம்பித்தப்போ நான் ஆடிட்டருக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தேன், ஒரு ஆத்தரைஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் அவர் தான். ஸோ ஈ வில் பி டூயிங் தட் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ ஆத்தரைஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் இதுதான். ஸோ என்னுடைய பேன் நம்பர் என்ன, என்னுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணுவாங்க, என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஓகே, பின்கோடு, இமெயில் ஐடி. ஸோ இந்த இடத்துல தான் அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வருது பாருங்க. ஸோ அந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட் இதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா, ஒன்று நான் சொன்ன ஜாவா காம்போனன்ட் தேவைப்படுது, இஎம் சைனர் அப்படின்ற இன்ஸ்டாலர், அதான் வந்து டிஎஸ்சி வெப் சாக்கெட் இன்ஸ்டாலர், இஎம் சைனர்ன்ற காம்போனன்ட்டும், கடைசியாக வந்து அந்த டிஎஸ்சி சாஃப்ட்வேரும் தேவைப்படுது. இந்த மூணையும் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ முன்னாடியே இன்ஸ்டால் பண்ணி இல்லைன்னா யூ ஹேவ் டு இன்ஸ்டால் இட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக அது டவுன்லோட் ஆகும் இன்ஸ்டாலர். ஓகே, ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு தான் அது அந்த சாஃப்ட்வேர் மூலமாக உங்கள் பிசிக்குன்னு இண்டிவிஜுவலாக ஒரு யூனிக்கான டிஜிட்டல் சிக்னேச்சர் உருவாகும். அதை இங்கே அப்லோட் பண்ணணும். ஒரு டிஎஸ்சி ஃபைல் கிரியேட் ஆகும், அந்த ஃபைலை இங்கே அப்லோட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி உங்கள் பேருக்கு இதுதான் டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்றத அசோசியேட் பண்ணி அது கொடுக்கும். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு இன்ஸ்டால் த வெப் சாக்கெட் இன்ஸ்டாலர். ஓகே, ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வெப் சாக்கெட் இன்ஸ்டாலர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெக்வயர்ஸ் விண்டோஸ் 32 ஆர் 64 பிட் ஓஎஸ், லேட்டஸ்ட் ஜாவா இன்ஸ்டால் ஆயிருக்கணும், அப்புறம் இந்த இஎம் சைனர் காம்போனன்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அட்மின் ஆக்சஸ் வேணும். இதெல்லாம் நார்மலாக நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணாலும் இதெல்லாம் மேண்டேட்ரி தான். ஓகே, இந்த போர்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், இதெல்லாம் நீங்கள் செக் பண்ண வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிசியில் திஸ் போர்ட்ஸ் வில் பி ஓப்பன். ஓகே, ஸோ எரர் வந்துச்சுன்னா தான் இதெல்லாம் பார்க்கணும். நார்மலாகவே இதெல்லாம் வந்து இன்பில்ட்டாக உங்கள் பிசியில் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன், நத்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அட்மின் ஆக்சஸ் வேணும்,
போர்ட்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றதான் ப்ரீ ரெக்வசைட் ஃபார் இன்ஸ்டாலிங் த வெப் சாக்கெட். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து இப்படி இருக்கும், emsigner.msi அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ண பிறகு இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆஃப்டர் இன்ஸ்டாலிங் யூ ஹேவ் டு ரன் இட் ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, இன் ஜென்ரல் நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராமுமே வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரன்ஸ் இல்லாமல் போகணும் அப்படின்னா திஸ் இஸ் அ வெரி நார்மல் ஆப்ஷன், ரன் ஆஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுப்போம். ஓகே, ஸோ தட் சர்வீஸ் வில் பி ரன்னிங், பேக்ரவுண்டில் ரன் ஆகும் சர்வீஸ், உங்களுக்கு வெளியில் ரன் ஆகுது, இட் இஸ் அ பேக்ரவுண்ட் சர்வீஸ், இட் வில் பி ரன்னிங். ஓகே, ஸோ இட் வில் ஷோ யூ அன் இன்ஃபர்மேஷன், எந்த போர்ட்டில் கான்ஃபிகர் ஆயிருக்கு, emSigner வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு காட்டும். இட்ஸ் அ சர்வீஸ், உங்கள் சிஸ்டமில் நடக்கூடிய ஒரு சர்வீஸ், இது ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இன்கேஸ் எரர் வந்தால் மட்டும் தென் யூ ஹேவ் டு இந்த பாத்லாம் செக் பண்ணணும், போர்ட்லாம் செக் பண்ணுறது எப்போ அப்படின்னா whenever there is some error. ஓகே, ஸோ தட் இன் தோஸ் கேசஸ், இது முக்கால்வாசி இண்டிவிஜுவல் பிசியில் ப்ராப்ளம் இருக்காது, நெட்வொர்க்கிங் பிசியில் இருக்கும்போது தேர் வில் பி சம் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் இருக்கும். ஸோ இதை வந்து உள்ளே போயிட்டு இதை வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன்லாம் வரும். சிங்கிள் பிசியில் ப்ராப்ளமே வராது எனக்கு தெரிஞ்சு. நெட்வொர்க்கிங் பிசியில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தேர் மைட் பி சம் எரர்ஸ். ஸோ அப்போ வந்து செக்யூரிட்டியில் வந்து யூ ஹேவ் டு ஆட் இட் அஸ் அன் எக்ஸெப்ஷன். இல்லை சில டைம் வந்து ஃபயர் வால் வந்து நம்மளை அலோவ் பண்ணாது. In those cases you have to add it as an exception, otherwise it's not a problem. Okay, இது வந்து எரர் வந்தா மட்டும் இருக்கக்கூடியது. ஓகே ஃபைன். ஸோ அந்த டிஎஸ்சி சாஃப்ட்வேர் சொன்னோம் இல்லையா, அந்த டிஎஸ்சி சாஃப்ட்வேர் தான் இது. இமுத்ராலேருந்து யூ ஹேவ் டு டவுன்லோட் தட் இஎஸ்சி சாஃப்ட்வேர். திஸ் இஸ் அ சாஃப்ட்வேர் தட் இஸ் அவைலபிள். ஓகே, ஸோ டிஎஸ்சி சிஸ்டத்தில் ரன், அதாவது டிஎஸ்சி கிரியேட் பண்ணியாச்சு, உங்கள் டிஎஸ்சி கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ண பிறகு உங்கள் சிஸ்டத்தில் ரன் பண்ணுறதுக்கான ரெக்குவயர்மெண்ட். ஓகே, ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இதெல்லாம் பேசிக் திங்ஸ், நத்திங். ஓகே, யூ ஷுட் ஹேவ் அ கிளாஸ் 2 ஆர் அ கிளாஸ் 3 டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கணும், அப்போ தான் ரன் பண்ண முடியும். இது வந்து டிஜிட்டல் சைன் வாங்கின பிறகு ரன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் சொல்கிறேன், சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட். ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம அந்த ஒரு சீட் அஸ் அ வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் யூ ரெக்வயர் டைரக்டர்ஸ். இது வந்து டைரக்டர் நேம் இருக்கும்போது, ஓகே, ஸோ டைரக்டரோட டின் நம்பர், நேமு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் லேட்டஸ்ட் ஜாவா, அப்புறம் emSigner அப்படின்ற இதுக்கும், அப்புறம் இந்த டிஎஸ்சி டோக்கன் சாஃப்ட்வேர், இது 2-3 தான் தேவை. ஓகே, ஸோ நான் வில் ஜஸ்ட் ரன் திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த டோக்கன் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ இதான் அந்த டோக்கன் சாஃப்ட்வேர், ஜஸ்ட் இட் இஸ் இன்ஸ்டால்ட் ஃபர்ஸ்ட். ஸோ டோக்கன் சாஃப்ட்வேர், ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக வாட்ச் டேட்டா அப்படின்னு ஒரு டோக்கன் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது உங்கள் ஜாவா அப்டேட் பண்ணுறாங்க, லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஜாவா அப்டேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது டிஎஸ்சி போர்ட்டலில், எம்சிஏ போர்ட்டலில் ஜாவா, அந்த emSigner, இது emSigner காம்போனண்ட்டு, ஜாவா ஃபைலு, அப்புறம் இந்த டோக்கன் சாஃப்ட்வேர். ஸோ ஜாவா அப்டேட் ஆகுது, அப்புறம் டோக்கன் டிரைவர்ஸ் டவுன்லோட் பண்ணுறாங்க பாருங்க, இதில் தான் அந்த டோக்கன் டிரைவர்ஸ் இருக்குது, இபாஸ். ஓகே, ஸோ emSigner காம்போனன்ட் இன்ஸ்டால் ஆயிருக்கு, உங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் காம்போனன்ட் இன்ஸ்டால் ஆயிருக்கு, ஜாவாவும் லேட்டஸ்ட் அப்டேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக திருப்பி எம்சிஏ போர்ட்டலில் போயிட்டு டிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளார போவோம் நம்ம. ஓகே, ஸோ அக்வயர் டிஎஸ்சி, அசோசியேட் டிஎஸ்சி அப்படின்ற ஆப்ஷன் எடுப்போம். அதில் யூ ஹேவ் டு சூஸ் யுவர் கரஸ்பாண்டிங் திங். ஓகே, ஸோ டேரக்டர்னு போட்டாக்கா டேரெக்டாக டின் நம்பர் கேட்கும். ஓகே, இஃப் யூ ஆர் புட்டிங் டேரக்டர்னா டேரக்டரோட டின் நம்பர் கேட்கும். ஸோ இங்கே நம்ம டேரக்டர்னு போட கிடையாது, நாம் வந்து ஆத்தரைஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் கொடுப்போம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து கம்பெனி செக் பண்ணுறதுக்கு. ஓகே, டின் நம்பர் அண்ட் எந்த கம்பெனிக்கு நீங்கள்
ஓகே. ஸோ அவங்க ஆக்சுவலாக என்ன பேரில் கொடுக்குறாங்க அதில் காட்டுது. அவங்க வந்து டேரக்டர் நேமில் கொடுக்குறாங்க டேட்டா. ஸோ டேரக்டர் நேம் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு டின் நம்பர் கொடுக்கணும். ஓகே. ஸோ ஆக்சுவலாக நமக்கு தேவைப்படாது. அவங்க வந்து ஆல்ரெடி இருக்கிற டேரக்டருக்கு ஸோ டிஎஸ்சி வாங்குறாங்க. திஸ் இஸ் ஃபார் அன் எக்ஸிஸ்டிங் டேரக்டர் ஹவு டு கெட் த டிஎஸ்சி. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, ஃபர்கெட் அபவுட் அதர் பார்ட்ஸ் லைக் அந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட் இந்த இஎம் சைன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக லெட் த சிக்னேச்சர். ஸோ அது கரெக்டாக வந்து உங்களுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி அசோசியேட் பண்ணி யூ ஹேவ் டு அப்லோட் த டிஜிட்டல். இங்கே இந்த ஒரு லாகின் ஒரு விண்டோ வருது இல்லையா, யூ ஹேவ் அ விண்டோ தட் இஸ் ஓப்பனிங். ஓகே, தட் இஸ் சர்டிஃபிகேட் ஸ்டோர். ஸோ அந்த ரெண்டு சர்வீஸும் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து இட் வில் ஷோ யூ உங்கள் சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி இல் ஷோ யூ ஒன் நேம், உங்கள் பேர் என்ன அப்படின்ற டீட்டெயில் கொடுக்கும். இதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். The certification you have to select it for our particular individuality. So after selecting it, then you have to give and you have to save. So it actually it is shown for an existing director. ஒரு எக்ஸிஸ்டிங் டேரக்டருக்கு எப்படி டிஜிட்டல் சைன் வாங்குறது அப்படின்னு இதில் காட்டணும். ஸோ நியூ பர்சனுக்கு அகெயின் யூ ஹேவ் டு கோ வித் த ஃபார்ம் லைக் அக்வயர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். அதில் வந்து நேமு ஆல்ரெடி ஐ ஹவ் ஷேர்ட் தோஸ் டீட்டெயில்ஸ் டு யூ.